Hi everyone. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு Tkinter விண்டோ பைத்தானில் கிரியேட் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோவில் Tkinter விண்டோ வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போது அந்த விண்டோவோட டிஃபால்ட்டாக நம்ம டைட்டில் டிஸ்பிளே ஆகும்ல, அந்த விண்டோவோட டைட்டில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ அதோடைய டிரான்ஸ்பரன்சி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த டிகே விண்டோவோட சைஸ் எப்படி, அதோடைய டைட்டில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டைட்டில் அப்படிங்கிற மெத்தட் விண்டோ டாட் டைட்டில் ஆஃப் நியூ டைட்டில், இதான் என்ன அப்படி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு Tkinter விண்டோவோட டைட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படி சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் இப்போ இந்த ப்ரோக்ராம்லேயே இம்போர்ட் Tkinter as Tk கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு எப்படி அந்த எம்டி விண்டோவில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொன்னேன், அதோடைய அந்த டைட்டிலில் Tk மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன், அதோடைய டைட்டிலை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் விண்டோவில் பார்த்துதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், Tkinter இம்போர்ட் பண்ணணும், இன்டர்ஃபேஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அடுத்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், மெயின் லூப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இன் பிட்வீன் நம்ம ரூட் டாட் டைட்டில் ஆஃப் Tkinter விண்டோ அப்படிங்கிறது நான் எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அப்போது இந்த விண்டோவோட டைட்டில் நம்ம Tk நார்மலாக விசிபிள் ஆகும். ஸோ அதில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா, Tkinter விண்டோன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் ரூட் டாட் மெயின் லூப். ஓகே, அந்த அவுட்புட் பார்க்கும்போது இப்போ நான் அந்த டைட்டில்ங்கிறத யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த விண்டோட டைட்டிலில் என்ன டிஸ்பிளே ஆகும்னா Tk டிஸ்பிளே ஆகும். பட் இப்போ நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், ரூட் டாட் டைட்டில் ஆஃப் Tkinter விண்டோ யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த டைட்டிலுக்குள்ளே நான் என்ன பாஸ் பண்ணிக்கணும், அந்த ஸ்ட்ரீம் வந்து என்னோட விண்டோவோட டைட்டிலாக அப்பியர் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், விண்டோவோட டிரான்ஸ்பரன்சி நமக்கு விசிபிள் ஆகும்போது கொஞ்சம் லைட்டாக விசிபிள் ஆகும்னா டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அதோடைய ஆல்ஃபா சேனலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆல்ஃபா சேனலோட ரேஞ்சிங் என்ன அப்படின்னு சொன்னால் 0.0 அப்படிங்கிறது ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட். ஸோ அதுலேருந்து 1.0 வரைக்கும் ஃபுல்லி ஒபாக். இந்த ரெண்டு வேல்யூக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆட்ரிபியூட்ஸ்ங்கிற மெத்தட், அதுக்குள்ளே அந்த ஆல்ஃபா சேனல் அண்ட் அதோடைய வேல்யூ என்ன. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா 50% என்ன பண்ண டிரான்ஸ்பரன்சி வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து Tkinter மாடல் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா உள்ள இம்போர்ட் பண்ணிட்டோம். அடுத்த டைட்டில் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிளேஸில் பாருங்கள், ரூட் டாட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆல்ஃபா 0.5. ஸோ ஆல்ஃபா சேனலுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்னா 0.5. 0.5 அப்படின்னு சொன்னால் 50% என்ன ஆகும், நமக்கு டிரான்ஸ்பரன்சி அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரூட் டாட் மெயின் லூப். ஸோ அந்த விண்டோ வந்து நமக்கு அப்பியர் ஆகுது. இப்போ நான் எனக்கு ஓப்பன் பண்ணி இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல நமக்கு என்னென்னா டிரான்ஸ்பரண்ட் விண்டோ தான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோன்னா விண்டோவோட டைட்டில் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் டிரான்ஸ்பரன்சி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம Tkinter விண்டோவோட சைஸையும் அண்ட் லொக்கேஷனையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சைஸ்னு தெரியும், லொக்கேஷன் அப்படின்னா ஸோ எந்த பொசிஷனில் நம்ம அப்பியர் ஆக வைக்க போகிறோம் அந்த விண்டோ அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜாமெட்ரிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். விண்டோ டாட் ஜாமெட்ரியா நியூ ஜாமெட்ரி. ஸோ இந்த நியூ ஜாமெட்ரிக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், விட்த் இன்டு ஹைட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விட்த் அப்படிங்கிறத இட் ரெப்ரசன்ட் விண்டோஸ் விட்ஸ் இன் பிக்சல். நம்ம பிக்சலில் தான் அதில் என்ன பண்ணால் உள்ள வேல்யூ வந்து பாஸ் பண்ண போகிறோம். நம்ம ஹைட்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த விண்டோவோட ஹைட் என்ன அப்படிங்கிறத பிக்சல்ஸில் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸுங்கிறது பேராமீட்டர் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த விண்டோவோட ஹரிசாண்டல் பொசிஷன். நெக்ஸ்ட் ஒய்ங்கிறது வெர்டிக்கல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்து தான் இம்போர்ட் பண்ணுறோம் Tkinter. அடுத்து என்ன பண்ணுறோம், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அடுத்து டைட்டில் செட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் தான் என்னென்னா அதோடைய லொக்கேஷன் சைஸ் வந்து என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், ரூட் டாட் ஜாமெட்ரியா. ஸோ 600 into 600 plus 50 and plus 50. ஸோ 600 நம்மளுடைய width, அடுத்து 400 height,
நெக்ஸ்ட் 50ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்து 50ங்கிறது என்ன y. இது வந்து ஹரிசாண்டல் போர்ஷன், வெர்டிக்கல் போர்ஷன். இப்போ நார்மலா நமக்கு ஒரு டீகிண்டர் விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்ன விண்டோ வந்து எம்டி விண்டோ கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அதோட சைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 600 × 400 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் ஒரு 50 பிக்சல்ஸ் என்ன பண்ணுறோம், 50 பொசிஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் என்ன அப்படின்னு சொன்ன ஒரு டீகிண்டர் விண்டோவோட சைஸ் அண்ட் லொக்கேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.